இப்ப உனக்கு தெளிவா புரிஞ்சுச்சா? அதிகபட்சம் 1.5 நிமிஷத்துல உன் போன்ல இருந்த மொத்த ஆதாரத்தையும் அழிச்சிட்டு உன் போன உன்கிட்டயே நான் குடுக்க வச்சேன். ஆனா அது என் ஏற்பாடுன்னு நீ யோசிக்கவே முடியாத அளவுக்கு துரிதமாவும் துல்லியமாவும் காரியத்தை முடிச்சு விட்டதுதான் என்னோட பணபலத்தோட வீரியம். இப்ப உனக்கு புரியுதாடி? என் செல்வாக்குக்கு முன்னாடி நீ ஒரு சுண்டக்கான்னு. எனக்கு எதிரா நீ ஒரு அடி எடுத்து வச்சா நான் உன்னை உரு தெரியாம அழிக்க வீட்டுக்குள்ள இருந்தே 1000 அடி எடுத்து வைப்பேன். மூச்சு முற அளவுக்கு திணறடிப்பேன். இனிமே உங்க வீடுதான் உனக்கு கெதி. என்னைக்கு உன் கழுத்துல அராஜகமா கதிரு தாலி கட்டினானோ அன்னைக்கு அந்த தாலியை நீ கழட்டி வீசிட்டு போயிருந்தனா இது ஏதோ ஒரு விபத்துன்னு எவனாவது இறக்கப்பட்டு உனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருப்பான். ஆனா இனிமே அதுக்கெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. இப்ப உன்ன ஒரு ஃப்ராடுன்னு ஊருக்கு முன்னாடி வச்சு நல்ல நங்கூரம் பாய்ச்சின மாதிரி அடையாளப்படுத்தி விட்டுட்டேன். இனி ஒருத்தன் வரமாட்டான். உங்க அப்பனுக்கு பொங்கி போட்டுக்கிட்டு விட்டத்தை வெறிச்சுக்கிட்டு உக்காந்துக்க. சும்மா ஒண்ணு உட்கார வேணாம். உங்க அப்பா உனக்கு சீரா கொடுத்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அலங்காரமாவே உக்காந்துக்கிட்டு யோசி. பாத்தல உனக்கு நான் இவ்ளோ பண்ணாலும் கூட உங்க அப்பா உனக்காக கஷ்டப்பட்டு வாங்கின நகைய உன்கிட்டயே பத்திரமா சேர்த்துட்டேன். அதுதான் இந்த ராஜேஸ்வரியோட கை சுத்தம். இதுக்கே நீ என்ன உன் கொலசாமியா நினைச்சு கும்பிடணும். வைக்கவா?